GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம ஸ்கெட்சில் வந்து லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் பிளேனில் போயிட்டு ஸ்கெட்சை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். போட்டுட்டு அது 2 டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஒன்று வந்து 15, ஒன்று வந்து 20. ஸோ 2 டைமென்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ரெண்டு டேரக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எதெல்லாம் பேட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்கெட்சையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 4 லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேட்டர்ன் இன் எக்ஸ் டைரக்ஷன் அது எத்தனை வேணுமோ அத்தனை கொடுத்துக்கிறேன். இப்போ 6 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் ஒரு 3 கொடுக்குறேன். அடுத்தது ஸ்பேஸிங், பிச் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ரெக்டாங்கிளுக்கும் இன்னொரு ரெக்டாங்கிளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். 25, இதில் வந்து ஒரு 30 கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வருது. எல்லோ கலரில் வர்றது எல்லாமே வந்து ப்ரிவியூ. ஓகே, இப்போ வந்து நான் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் என்னென்னா இன்ஸ்டன்ட் டு ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் எக்ஸாம்பிள் நான் இது வேணாம் அப்படின்னா எடுத்துடலாம். 5,2ன்னு காட்டுது இல்லைங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணால் போயிடும். அதே மாதிரி இதுவும் வேணாம்னா இதுவும் செலக்ட் ஆகிடும், டீசெலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து எதெல்லாம் பேட்டர்ன் ஆகிருக்கும் உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. இதை வந்து திருப்பி கன்ஸ்ட்ரைன் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுறேன், இந்த லைனையும் செலக்ட் பண்ணி கொலினியர் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த லைனையும் செலக்ட் பண்ணி கொலினியர் கொடுக்குறேன். அடுத்தது 2 டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இந்த டிஸ்டன்ஸும் கொடுத்து 25, இதுவும் கொடுத்து 30 கொடுத்தோடனே இது வந்து ஃபுல்லாக பிளாக்காக மாறிடுச்சு. இது வந்து லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன். அடுத்த கமெண்ட் பார்க்கலாம் நம்ம இதுக்கப்புறம். GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்.